வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா. சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லருக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துக்கான ஹைப்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. இந்த ரெட்ரோ திரைப்படமாவது சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் சூர்யாவுக்கு ஒரு தேட்ரிக்கல் ஹிட் படம் அமைஞ்சா பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆச்சு. லாஸ்டா சூர்யாவுக்கு ஹிட்டான திரைப்படம் பாத்தீங்கன்னா சிங்கம் 2. அது வந்து 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமா எந்த ஒரு தியேட்டருக்கு ஹிட்டுமே சூர்யாவுக்கு அமையவே இல்ல. சூரரை போட்டு அண்ட் ஜேபி ரெண்டு திரைப்படமே பார்த்தா தரமான திரைப்படங்கள். ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி 11 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கு கூட பாத்தீங்கன்னா சூர்யா கொடுக்கவே இல்ல. சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் இந்த 11 இயர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டெடிகேட்டடான ஒரு ஆக்டர் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கோலிவுட்ல இருக்கிற முக்கியமான ஆக்டர்ஸ்ல கண்டிப்பா சூர்யாவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாரு. 2000 2030 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து சூர்யா ரிலீஸ் ஆச்சு. ஃபிளாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆவரேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிளாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஆக்டருக்கே பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 11 இயர்ஸா ஃபுல்லா ஃபிளாப் போட்டு அமைஞ்சிருக்கு. கோலிவுட்ல இருக்கிற முக்கியமான ஆக்டர்ஸ்ல கண்டிப்பா சூர்யாவிலுமே இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா சூர்யா. அவருடைய ஹிட் திரைப்படங்களாகட்டும் அவரோட ஃபிளாப் திரைப்படங்களாகட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாமே அவரால் என்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. 100% எஃபர்ட் பார்த்தீங்கன்னா போட்டுருவாரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருவாரு. ரீசெண்டா இந்த ரெட்ரோ திரைப்படத்துல ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா பூஜா எட்டியாந்தர் சொல்லியிருந்திருப்பாங்க. கண்ணிலே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து சூர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணிலே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யா, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா சூர்யா. நம்ம தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய டேரக்டர்ஸ் சங்கர், ஏஆர் முருகதாஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்ப ஃபால் சந்திச்சுட்டே வராங்க. அந்த வகையில கோலிவுட்டுடைய முக்கியமான ஆக்டர்ல ஒருத்தரான சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ செஞ்சுட்டே வராரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கோலிவுட்டுக்கு மிகப்பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஃபாலோ செஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லலாம். எதனால இந்த லாஸ்ட் 11 இயர்ஸ்ல இவ்வளவு ஃபால் அப்படிங்கிறது தெரியல. சூர்யா பார்த்தீங்கன்னா கதை எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஸ்கிரிப்ட் எதுவும் கரெக்டா செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வருது. எதனால இத்தனை படங்கள் வந்து ஃபிளாப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரீசன் தான் இருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா கதை செலக்ஷன் பண்ணும்போது தப்பான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லும் போது டேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கதை சொல்லும் போது ஒரு மாதிரியும் எடுக்கும் போது ஒரு மாதிரியும் அவங்க பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ரீசன் தான் பாத்தீங்கன்னா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொன்னதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு அவரோட 100% எஃபர்ட் வந்து கொடுத்துறாரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே படத்தோட ஸ்கிரிப்ட் தான் பாத்தீங்கன்னா மோசமா அமைஞ்சிருது. அப்படி இருக்கிற பட்சத்துல டேரக்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரிலீஸ் ஆன கங்குவா படம் முதற்கொண்டே பாத்தீங்கன்னா சூர்யாவோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருப்பாரு. ஆனா டேரக்டர் சிவா தான் பாத்தீங்கன்னா கதையை சொதப்பி இருந்திருப்பாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தா டேரக்டர்ஸோட ஃபாலோ கூட இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 11 இயர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஃபிளாப் வந்து கொடுத்துருக்காரு. அப்படி ஃபிளாப் கொடுக்காம நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கு. இதை தாண்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டரா அவர் இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த 2030 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருந்தாரு, நிறைய ஆவரேஜான படங்களும் கொடுத்திருக்காரு. ஃபிளாப் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு சூர்யாவுடைய கரியர்ல. அப்படிப்பட்ட ஆக்டருக்கு இந்த லாஸ்ட் 11 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா சூர்யாவுக்கு எதற்கும் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல ஒரு ஃபிளாப் திரைப்படமா தான் அமைஞ்சிருச்சு. எதற்கும் துணிக்கு அப்புறமா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் படம் வந்துச்சு. கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆச்சு. கங்குவா திரைப்படம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு டிசாஸ்டர் திரைப்படமா தான் கங்குவா திரைப்படமே அமைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி சூர்யாவுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் படங்களா தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ரெட்ரோ திரைப்படமாவது சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா அமையுமா அப்படிங்கறத ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோப்பே பத்தின இந்த ரெட்ரோ திரைப்படத்து மேல வச்சிருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் ரொம்ப நாளா ஹிட் கொடுக்காம இருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி வீர தேரஸ்வன் திரைப்படம் அவருக்கு அமைஞ்சிருந்துச்சு. ஏகேஆருக்குமே ஒரு தரமான கம்பேக் கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் பார்த்தா குட் பேட் திரைப்படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த ரெட்ரோ திரைப்படம் சூழலுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாண்டி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர தேரஸ்வன் அண்ட் குட் பேட் இந்த ரெண்டு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் மாதிரியான படங்கள் தான். அதே மாதிரி இந்த ரெட்ரோ திரைப்படம் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். கண்டிப்பா திரைப்படமும் பிளாக் பஸ்டர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவான வைப்ஸ் தான் இருக்கு. படத்தோட ப்ரொமோஷனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. அண்ட் படத்துக்கான ஹைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு நார்மலான ஹைப் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசென்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். அந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் மட்டும் கரெக்டாக ஃபிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் ஆகும். அந்த சூர்யாவுக்குமே தரமான கம்பேர் திரைப்படமும் அந்த படம் கண்டிப்பா இருக்கும். அந்த சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல லைனை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரிலீஸ் ஆக போதே அடுத்தது சூர்யா 45 திரைப்படம் அவருக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாரிவாசு திரைப்படம் ரெடி ஆக போகுது. லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை டேரக்டர் வென்கி அட்ருலி அவர் டைரக்ஷனுமே ஒரு படம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி சூர்யா பார்த்தீங்கன்னா பீக் லைனை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த கங்குவா திரைப்படத்திலே ஃபெயிலியருக்கு அப்புறமா சூர்யா பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்காரு. இதை பத்தியுமே உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம அப்டேட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருக்கோம். வருஷத்துக்கு 2 படம் எப்படியாச்சும் கொடுத்துடணும் அப்படிங்கிற பிளான்ல பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தா சூர்யாவோட படம் வந்து வருஷத்துக்கு 2 படம் கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆயிரும். அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அண்ட் சூர்யா 45 2 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அண்ட் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்கி அட்ருலி ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து வாரிவாசி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 படம் பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சூப்பரா லைனை பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சிருக்காரு. ஸோ இந்த படங்களும் சூர்யாவுக்கு எப்படிப்பட்ட திரைப்படங்களா அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூர்யாவுடைய இந்த ஃபாலை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெஸ்மா சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் மற்றும் சூப்பராக ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.